தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான அற போராட்டத்தை பற்றி பார்க்கலாம். அதுதான் நீல் சிலை சத்தியாகிரகம். இது வெறும் சிலையை அகற்றுவதற்கான போராட்டம் மட்டுமல்ல, இந்தியர்களோட தன்மானத்தையும் தியாகத்தையும் உலகிற்கு பறைசாற்றிய ஒரு நிகழ்வு. முதல்ல இந்த சிலைக்குரியவர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். அவர் பெயர் ஜேம்ஸ் நீல். 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகத்த போது அலகாபாத் மற்றும் கான்பூர் பகுதிகளில் இந்தியர்களை கொடூரமான முறையில கையாண்டவர். வீடுகளுக்கு தீ வைப்பது, எவ்வித விசாரணையின்றி மக்களை தூக்கிலிடுவது என இவர் செஞ்ச செயலுக்கு அலகாபாத்தோட கசாப்புக்காரன் அப்படின்னு இவரை சொல்றாங்க. இவ்வளவு கொடூரமான ஒருவருக்கு மெட்ராஸ் படைப்பிரிவை சேர்ந்தவர் என்பதால் 1860 சென்னை மவுண்ட் ரோட்ல ஒரு சிலை வைக்கிறாங்க. சுமார் 60 வருஷத்துக்கு மேலாக அந்த சிலை அங்கதான் இருந்துச்சு. ஆனா 1927 இந்தியர்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. அந்த சிலையை அகற்ற ஒரு போராட்டமா மாறுது. என்ன காரணம் பார்த்தோம்னா, இந்த எழுச்சிக்கு முக்கிய காரணம் ஒரு புத்தகம். வீர் சவாக்கர் எழுதிய 1857 புரட்சி வரலாற்றை தமிழகத்தை சேர்ந்த DBS சௌந்தரம்மாள் அவர்கள் தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. அந்த புத்தகத்து மூலமா நீல் செய்த கொடூரங்களை மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மக்களை கொன்றவனோட சிலை நம்ம மண்ணுல எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமா எழுதுறாங்க. இந்த போராட்டம் மதுரையில இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. மதுரையை சேர்ந்த பத்மாசினி அம்மாள் அவர்கள் போராட்ட வீரர்களோட செலவுகளுக்காக தன்னோட நகையை அடகு வச்சு பணத்தெல்லாம் உதவி செய்யறாங்க. செப்டம்பர் 1927 திருநெல்வேலியை சேர்ந்த SN சோமையா ஜுலு தலைமையில வீரர்கள் எல்லாமே சென்னை நோக்கி போறாங்க. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, 13 வயசு ஒரு சின்ன பையன் காந்திமதி நாதன் இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு சிறையும் செல்றாங்க. அதே போல கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் தன் குடும்பத்தோட வந்து சிலை அகற்ற போராடவும் செய்யறாங்க. மகாத்மா காந்தி அவர்களும் காமராஜர் அவர்களும் இந்த போராட்டத்துக்கு தங்களோட சப்போர்ட்டை கொடுக்கறாங்க. பல போராட்டங்களுக்கு பிறகு 1937 காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாங்க. ராஜாஜி அவர்கள் முதலமைச்சரா ஆட்சிக்கு வராங்க. அந்த சிலையை அகற்ற இந்த அரசாணையும் அவங்க பிறப்பிக்கிறாங்க. அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டு இன்னைக்கு சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்துல ஒரு மூலையில வச்சிருக்காங்க. என்ட்ரி TNPSC கோர்ஸ் டீடைல்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இல்லனா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.